வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க மக்களே, இட் இஸ் a beautiful white fat horse அப்படின்னு சொல்லலாமானா சொல்லக்கூடாதுங்க. இட் இஸ் a beautiful fat white horse தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ்ல 2-3 அட்ஜெக்டிவ்ஸ் இல்ல 3-4 எத்தனை அட்ஜெக்டிவ்ஸ்னாலும் வரலாங்க. ஆனா இந்த வரிசைப்படிதான் சொல்லணும்னு ஒரு ரூல் இருக்கு. அதனாலதான் இது தப்பு, இது கரெக்ட். என்ன ரூலுங்கிறத பாப்போமா? இங்க பாருங்க, நிறைய அட்ஜெக்டிவ் சொல்லும் போது முதல்ல ஒப்பீனியனை சொல்லக்கூடிய அட்ஜெக்டிவ் தான் வரணும். பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி அதுதான் முதல்ல வரணும். அடுத்து சைஸ், இது ஃபேட்டா இருக்கு, ஒல்லியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுதான் ரெண்டாவது வரும். அடுத்து ஏஜ், அது நியூ ஏஜா, அதாவது மாடர்ன் ஏஜ், ஓல்ட் ஏஜ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல, அது அதுக்கு அடுத்து வரணும். ஷேப், ரவுண்ட் ஷேப்பா இருக்கு, ஒரு மாதிரி வளைஞ்ச ஷேப்பா இருக்கு, ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு அப்படிங்கறத அடுத்து சொல்லணும். அதுக்கு அடுத்து அது என்ன கலர்ல இருக்குன்னு சொல்லணும். அடுத்து ஆரிஜின், அது எங்க இருந்து வந்துச்சு, இப்ப இத்தாலியன்ல இருந்து வந்திருக்கு, ஜெர்மனில இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த ஆரிஜின் சொல்லணும். அடுத்து மெட்டீரியல்னா உங்களுக்கே தெரியும். இங்க பாருங்க, உள்ளன் ஸ்வெட்டர் உள்ளன்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? சரி, அதனாலதான் இங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க பாப்போம். இட் இஸ் a beautiful white fat horseல ஒயிட்ங்கிறது என்ன? பியூட்டிஃபுல் ஒப்பீனியனை சொல்ற அட்ஜெக்டிவ், அதனால கரெக்டா இருக்கு. ஒயிட்ன்றது என்ன மக்களே? சத்தமா சொல்லுங்க மக்களே. ஒயிட்ன்றது கலர், ஃபேட்ன்றது சைஸ். அப்ப நம்ம ரூல் படி என்ன முதல்ல வரணும்? வெரி குட், சைஸ் தான் முதல்ல வரணும். கலர் அதுக்கு அப்புறம் தான் வரணும். அதனால மக்களே இது என்னது? ஃபேட்ன்றது என்னது? சூப்பர், சைஸ். அதுக்கப்புறம் தான் என்ன வரணும்? ஒயிட், கலர் வரணும். ஓகேவா? சைஸ் அப்புறம் தான் கலர், அதனாலதான் ஃபேட் அப்புறம் தான் ஒயிட். சரிங்களா? நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து இங்க பாருங்க, ஐ ஹாவ் a grey big woolen sweater. கரெக்டா மக்களே? தப்பா மக்களே. woolen sweater இது கரெக்டா இருக்கு. மெட்டீரியலை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நவுன் வந்திருக்கு. ஆனா இங்க பாருங்க, கிரே பிக் வருமா இல்ல பிக்குக்கு அப்புறம் கிரே வருமா? வெரி குட் மக்களே, பிக்குக்கு அப்புறம் தான் கிரே வரும். ஏன்னா பிக்ன்றது சைஸ், சைஸ முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லணும்? கலரை சொல்லணும். சரிங்களா? அதனாலதான் மக்களே இந்த சென்டென்ஸும் கரெக்ட். சரிங்களா? சரி, அடுத்து இத பாருங்க மக்களே, இட் இஸ் a small round black leather handbag. இந்த சென்டென்ஸ் கரெக்டா மக்களே? கரெக்ட். ஏன்னா ஸ்மால்ன்றது என்ன மக்களே? வெரி குட், சைஸ். ரவுண்ட்ன்றது என்ன மக்களே? ஷேப். பிளாக்ன்றது என்னது? கலர். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கொஞ்சம் பேர் மைண்ட் வாய்ஸ் வெளியில கேக்குது. அடுத்து லெதர்ன்றது என்ன மக்களே? லெதர்ன்றது வெரி குட், மெட்டீரியல். ஆர்டர் கரெக்டா இருக்கா? கொஞ்சம் பேர் வீடியோ எடுத்து முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பாப்பீங்க. சரி, ஓகே, மனப்பாடம் பண்ணிடணும். சைஸ்க்கு அப்புறம் தான் ஷேப்புக்கு அப்புறம் தான் கலருக்கு அப்புறம் தான் மெட்டீரியல், அதுக்கப்புறம் தான் கடைசியா தான் என்ன வரணும் மக்களே? நவுன் வரணும். சரி, ஓகே. இங்க பாருங்க, இட் இஸ் a little modern brick house. கரெக்டா மக்களே? கரெக்ட். ஏன்னா லிட்டில்ங்கிறது என்னது? வெரி குட், சைஸ். மாடர்ன்ங்கிறது என்னது? வெரி குட், ஏஜ். அடுத்து பிரிக்ன்றது என்னது? மெட்டீரியல். அடுத்து ஹவுஸ்ன்றது என்னது? அது நவுன். ஓகே மக்களே, அதனால இந்த சென்டென்ஸும் கரெக்ட். பாருங்க, சைஸ் அப்புறம் ஏஜ் அப்புறம் மெட்டீரியல் அப்புறம் நவுன் கரெக்டா வந்திருக்கா? சரி, இது சொல்லுங்க பாப்போம். ஐ ஹாவ் நியூ இட்டாலியன் பூட்ஸ். வெரி குட் மக்களே, இந்த பூட்ஸ்ங்கிறது நவுன், இந்த இட்டாலியன்ங்கிறது ஆரிஜின். நியூங்கிறது என்ன மக்களே? சூப்பர், ஏஜ். ஏஜ்க்கு அப்புறம் தானே? ஏஜ்க்கு அப்புறம் தான் என்ன பார்த்தோம்? பூட்ஸ் வரும். ஏஜ்க்கு அப்புறம் தான் என்ன வரும்னு பார்த்தோம்? ஆரிஜினுக்கு அப்புறம் தான் நவுன் வரும்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா? சரி, ஓகே மக்களே, நாளைக்கு நம்ம ஐ நீட் பிக் 2 eggs அப்படிங்கிறது ஆக்சுவலி தப்பு தான். ஆனா இதுல என்ன தப்பு அப்படிங்கறத நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.